சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது, உடல் முழுவதுமாக ஏதாவது ஒரு வலி வந்து இருக்குது, எப்பவுமே மனப்பதட்டத்தோட வந்து இருக்கிறது, இது கூட கை காலில் ஏதோ ஒரு எறும்பு ஊறுற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது டாக்டர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி வந்து இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட வந்து மக்கள் தொகையில் 70% நபர்களுக்கு இந்த மெக்னீஷியம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்கு. இது தெரியாமலேயே நிறைய பேர் வந்து மனப்பதற்றத்தோடையும் தூக்கம் இல்லாத ஒரு நிலையோடையும் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மெக்னீஷியம் அப்படிங்கிறது என்ன, இதனுடைய குறைபாடுனால நம்ம உடம்புல என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து உண்டாகும், இதை வீட்டில் இருந்தபடியே சரி செய்யறதுக்கான உணவுப் பொருட்கள்லாம் என்ன, அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். மெக்னீஷியம் அப்படிங்கிறது நம்மளுடைய நரம்புகளுக்கு சத்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தனிமம். இது வந்து நம்மளுடைய எலும்புகள் பலப்படுத்துறதுக்கு, முக்கியமாக கால்சியமோட மெக்னீஷியம் இருந்தால் தான் எலும்புகள் வந்து உறுதியாக வந்து இருக்கும். அதே மாதிரி இதய துடிப்பை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு, நம்மளுடைய இதயத்துக்கு தேவையான அந்த தசைகளுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறதுக்கும் இந்த மெக்னீஷியம் சத்து அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. அதே மாதிரி நரம்புகளை வந்து புதுப்பிக்கிறதுக்கு மெக்னீஷியம் சத்து ரொம்பவே அவசியம். செரிமானத்தன்மையை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நல்ல இரவு தூக்கம் வந்து உண்டாகிறதுக்கு, மனப்பதட்டம் எல்லாமே வந்து குறைஞ்சு நல்ல இரவு தூக்கம் உண்டாகிறதுக்கும் இந்த மெக்னீஷியம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. நிறைய பேர் வந்து கண்ட்ரோலே இல்லாமல் சாக்லேட்ஸ்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. அவங்க எல்லாருக்குமே மெக்னீஷியம் அப்படிங்கிறது டெஃபிஷியன்ஸாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து நம்ம மெக்னீஷியம் சார்ந்த உணவுகளை வந்து கொடுக்கும்போது இந்த சாக்லேட்டோட கிரேவிங்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருக்குங்கிறது அர்த்தம். ஸோ இதை இன்னும் கூட வந்து நம்ம சரியான முறையில் கவனிக்காமல் விட்டோம், ரொம்ப தீவிரமான ஒரு நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் நிறைய துடிக்க ஆரம்பிக்கும், ஒரு படபடப்பு இருக்கும், நமக்கு வேர்த்து கொட்டும், இதயம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து அது உருவாக்கும். ரொம்ப தீவிரமான நிலைகளில் நம்ம உடனடியாக அதற்கு வந்து சிகிச்சை கொடுக்கணும். பட் நான் சொன்ன மாதிரி இந்த சரியான தூக்கம் வந்து இல்லை, தசைகளில் எப்போவுமே ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது, எலும்புகளில் தேய்மானம் வந்து உண்டாகுது, இந்த மாதிரியான பிரச்சனைகளோட நிறைய நான் ஸ்வீட் சாப்பிடணும் இல்லை வந்து சாக்லேட் சாப்பிடணும் ஒரு கிரேவிங் இருக்குது அப்படின்னா மெக்னீஷியம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உணவில் எடுத்துக்கிறது நல்லது. அதில் முதல்ல நீங்கள் வந்து என்ன உணவுப் பொருள் எடுத்துக்கணும் அப்படின்னா பூசணி விதைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பூசணி விதைகளில் 100 கிராம் அளவு இருக்கக்கூடிய பூசணி விதைகளில் கிட்டத்தட்ட 550 மில்லிகிராம் அளவுக்கு மெக்னீஷியம் வந்து இருக்குது. ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய மெக்னீஷியம் அளவு எவ்வளோன்னா, ஸோ 400லேருந்து 450 மில்லிகிராம் அளவுக்கு வந்து நமக்கு தேவைப்படும். பெண்களாக இருந்தாங்கன்னா ஒரு 300லேருந்து 320 மில்லிகிராம் அளவுக்கு போதுமானது. ஸோ ஒரு 100 கிராம் அளவு இருக்கக்கூடிய பூசணி விதைகளில் நமக்கு கிட்டத்தட்ட 560 மில்லிகிராம் அளவுக்கு மெக்னீஷியம் இருக்குது அப்படின்னாலும் நம்மளால் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்க முடியாது. அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற வச்சு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது மெக்னீஷியம் சத்து நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, முளைக்கீரை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த முளைக்கீரையில் வந்து நிறைய மெக்னீஷியம் வந்து இருக்குது. நம்ம அந்த கீரையும் நிறையவும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு தேவையான மெக்னீஷியம் வந்து நமக்கு கிடைக்கும். மூன்றாவதாக, டார்க் சாக்லேட்டில் மெக்னீஷியம் வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம அடிக்கடி உணவில் வந்து பயன்படுத்தலாம். ஸோ அடுத்ததாக எள்ளு. இந்த எள்ளு அப்படிங்கிறது வந்து 100 கிராம் அளவு இருக்கக்கூடிய எள்ளை கிட்டத்தட்ட 360 மில்லிகிராம் அளவுக்கு மெக்னீஷியம் வந்து இருக்குது. ஆனால் இந்த எள்ளை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். எள்ளை அப்படியே பச்சையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆக்சலைட்ஸ் வந்து நமக்கு கிட்னியில் ஸ்டோனை வந்து உருவாக்கலாம், செரிமான கோளாறுகளை வந்து உண்டாக்கலாம். ஸோ அப்போது எள்ளை எப்போவுமே வறுத்து நம்ம வெல்லம் சேர்த்து வந்து பயன்படுத்தலாம். இல்லை சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்ட நபராக இருக்கீங்க அப்படின்னா எள்ளை ஊற வச்சு நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் வந்து நம்மளுடைய உடலுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். அடுத்ததாக, கருஞ்சீரகத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். கருஞ்சீரகத்திலையும் அதிகமான அளவுக்கு மெக்னீஷியம் சத்து இருக்குது. ஸோ இது நம்ம பாடியில் இன்ஃப்ளமேஷனையும் வந்து குறைக்கக்கூடியது. முக்கியமாக எலும்பு சார்ந்த பிரச்சனை, மூட்டு வலி வந்து இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, தசை வலி இருக்குதுன்னு சொல்கிறவங்க கருஞ்சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடி பண்ணி வெதுவெதுப்பான வெந்நீரோட வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய தைமோகுயினோன் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. அது மட்டும் இல்லாமல் மெக்னீஷியமும் வந்து இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறது, நிறைய கிரேவிங்ஸை வந்து குறைக்கிறதுல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எலும்பு சார்ந்த பிரச்சனைகளோட மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம கருஞ்சீரகம் வந்து அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக,
அரைக்கீரை அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. அரைக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை இது எல்லாத்துலேயுமே வந்து மெக்னீஷியத்தோட அளவு வந்து அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் சூப் மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெற முடியும். ஸோ இந்த வகையான கீரைகளை வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாளாவது நீங்கள் வந்து பயன்படுத்திட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த மெக்னீஷியத்தோட அளவு வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். முக்கியமாக பூசணி விதைகள், கருஞ்சீரகம், எள்ளு, முளைக்கீரை இந்த 4 விஷயங்களாவது நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான அந்த மெக்னீஷியம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நல்ல இரவு தூக்கமும் வந்து இருக்கும். தசை சார்ந்த பிரச்சனைகளை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம். நம்மளுடைய எலும்புகளையும் வந்து பலப்படுத்திக்கலாம். முக்கியமாக இதயம் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம வந்து ஓரளவுக்கு தவிர்த்துக்கலாம். ஸோ மெக்னீஷியம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு தனிமம் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்கும். நமக்கு அன்றாட வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. நம்ம இதை வேறு விதமாக நம்ம வந்து இது நமக்கு மனப்பதட்டம் எதனால உண்டாகுதுன்னு தெரியல, தூக்கமின்மைக்கு வேறு விஷயங்களெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மெக்னீஷியம் குறைபாடு அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் சொன்ன இந்த உணவுப் பொருட்களை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி மெக்னீஷியத்தை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய அறிகுறிகள்லாம் என்ன, உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை டிசம்பர் மாதம் 4ஆம் வாரம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை திருவள்ளூரிலும், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை அம்பத்தூரிலும், 24ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 25ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருப்பூரிலும், 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9942444111. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்.